இந்த வீடியோவில் சோதனை மற்றும் மைட்டர் மூலை மட்டங்களை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு தேவைப்படும் கருவிகளும் பொருள்களும்: சோதனை மூலை மட்டம், மைட்டர் மூலை மட்டம், பென்சில், அளவீட்டு டேப், அளவுகோல், கட்டை துண்டு. சோதனை மூலை மட்டம் ஒரு மட்டத்தண்டு, ஒன்றுக்கொன்று செங்கோணத்தில் அமைந்த ஒரு ஜோடி பிளேடு ஆகியவற்றால் ஆனது. மரத்தண்டின் ஒரு பக்கம் மெட்ரிக் அளவுகோலும் மறுபக்கம் இம்பீரியல் அளவுகோலும் உள்ளன. மைட்டர் மூலை மட்டம் சோதனை மூலை மட்டம் போன்றதே, ஆனால் அதன் பிளேடு மட்டத்தண்டின் மீது 45 டிகிரியில் அமைந்துள்ளது. 90 டிகிரி, 45 டிகிரியை குறித்தல், சரிபார்த்தல் என 2 முக்கிய படிகள் உள்ளன. முதலாம் படி 90 டிகிரி. கட்டை துண்டின் நேர் விளிம்புக்கு செங்குத்தாக ஒரு கோட்டை குறியுங்கள். காண்கின்றவாறு விளிம்பு அருகில் சோதனை மூலை மட்டத்தின் மரத்தண்டை பிடியுங்கள். பிளேடை ஒட்டி ஒரு கோடு வரையுங்கள். கட்டை துண்டை வெட்டுவதற்கு அல்லது இழைப்பதற்கு முன்பு காண்கிறவாறு கோட்டை மற்ற பக்கங்களுக்கு இழுங்கள். காண்கிறவாறு மூட்டின் இரு பகுதிகளும் செங்கோணத்தில் பொருந்தியுள்ளனவா என்பதை சரிபார்க்க முதல் துண்டின் விளிம்பருகே சோதனை மூலை மட்டத்தின் மட்டத்தண்டையும் இரண்டாம் துண்டருகே பிளேடையும் வையுங்கள். மட்டத்தண்டை கட்டை பரப்பருகே அழுத்துங்கள். முனைகள் ஒழுங்கமைவதை உறுதி செய்யுங்கள். பரப்புகள் ஒன்றுக்கொன்று சரியாக செங்கோணத்தில் இருக்குமானால் கட்டை துண்டு, பிளேடு இரண்டுக்கும் நடுவில் இடைவெளிகள் கூடாது அல்லது ஒளி கடக்கக்கூடாது. துண்டின் இரு பக்கங்களையும் வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் சரி பாருங்கள். இரண்டாம் படி 45 டிகிரிகள். மைட்டர் மூலை மட்டத்தை பயன்படுத்துவதற்கு பரப்பருகில் மட்டத்தண்டை ஒட்டி கொள்ளுமாறு வையுங்கள். எனவே பிளேடு நீங்கள் குறிக்க விரும்பும் அந்த 45 டிகிரி கோண புள்ளியில் நிற்கும். பிளேடு நெடுக கோடு வரையுங்கள். அளவுகோலை பயன்படுத்தி கோட்டை நீட்டுங்கள். கோணமானியின் அளவுகளின் அடிப்படையில் கோடு துல்லியமாக 45 டிகிரி கோணத்தில் இருக்க காண்பீர்கள். மைட்டர் மூலை மட்டத்தின் நடைமுறை பயன்பாடுகளுக்கு செங்கோண கோணமூட்டினை உருவாக்குவது எப்படி என்ற வீடியோவை பார்த்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சோதனை மற்றும் மைட்டர் மூலை மட்டங்களின் இணைவு என்பது 45, 90 ஆகிய இரு டிகிரிகளையும் அளக்கும் வகையில் வடிவமைத்த பயன்மிகு ஒற்றை கருவியாகும். இக்கருவியில் மாற்றி அமைக்கத்தக்க மட்டத்தண்டு உள்ளது. திருகாணியை இறுக்கி இத்தண்டை பிளேடின் மீது எப்புள்ளியிலும் வைக்கலாம். மாற்றி அமைக்கத்தக்க மட்டத்தண்டின் மீதான வரிப்பள்ளம் விளிம்புக்கு இணையாக நீண்ட கோடுகள் வரைய உதவுகிறது. இப்பொழுது உங்களுக்கு சோதனை மூலை மட்ட மற்றும் மைட்டர் மூலமட்டம் இரண்டையும் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியும்.